ஜான் டியர் 5405 BS4 டிராக்டர் ஏசி கேபின் பத்தி டீடைலா பார்க்கலாம். இது அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அண்ட் கம்பைன் ஆர்வஸ் செக்மெண்ட் பண்ணலாம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா டூயல் எஸ்சிவி இருக்கு. அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டிஜி லாகின் பண்ணலாம். எம்டிஜினா மாடுலர் டெலிகம்யூனிகேஷன் கேட்வே, அதாவது ஜிபிஆர்எஸ் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 8.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. இது பாத்தீங்கன்னா +50 ஆயில். லாஸ்ட் டைம் ட்ரம் 3ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டார்க் கார்டு இருக்கும். இதுல டார்க் கார்டு இருக்காது. +50 என்ற இன்ஜின் ஆயில். இது பாத்தீங்கன்னா எவரி 100 ஹவர்ஸ், அதுல இருந்து எவரி 500 ஹவர்ஸ். நம்ம ட்ரம் 3 ஏல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5405ல 250 ஹவர்ல சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து டார்க் கார்டு பண்ணுவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா +50 இன்ஜின் ஆயில். இது வந்து எவரி 500 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் 100, அதுல இருந்து எவரி 500 ஹவர்ஸ் இன்ஜின் ஆயில். ஃபர்ஸ்ட் 500 ஹவர்ல இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஹைட்ராலிக் ஃபில்டர் இது ஒன்று தான் மாற்றணும். டீசல் ஃபில்டர் மாற்றக்கூடாது. அடுத்து எவரி 500 ஹவர்ல இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர், ஹைட்ராலிக் ஃபில்டர் இது வந்து பீரியாடிக்கல் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரேடியேட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரெஷ் கார்டுன்னு ஒரு யூனிட் இருக்கும். இந்த த்ரெஷ் கார்டு எதுக்குன்னா ஈஸியா ரேடியேட்டர் கிளீன் பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா நார்மல் BS4 டிராக்ல ஒன்று தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். அதுல அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ ரேடியேட்டருக்கு இதே மாதிரி த்ரெஷ் கார்டு உண்டு. இது வந்து மற்ற எந்த வண்டியிலுமே இருக்காது. நம்ம வண்டியில பெஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏசிக்கான ரேடியேட்டர் டேங்க். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஹைட்ராலிக் ஆயில் கூலர் வரும். கூலர் லைன் இது மற்ற டிராக்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் கூலர் வராது. BS4ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் கூலருக்கு தனி லைன் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆயில் எனி டைம் கூல் பண்ணிட்டே இருக்கும். அதனால இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகாது, டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஹீட்டிங் ஆகாது. இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டீசல் கூலர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 ரேடியேட்டர் வரும். ரேடியேட்டர் ஒன்று, டர்போ ரேடியேட்டர் ஒன்று, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆயில் கூலர் ஒன்று, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி ரேடியேட்டர் ஒன்று, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீசல் கூலர் ஒன்று, இது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். இது ட்ரை டைப் ஏர் ஃபில்டர். இதுல பாத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி ஃபில்டர் ரெண்டு இருக்கும். இது வந்து பெஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பெஸ்ட் மைலேஜுக்காக இது ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றோம் ஜான் டியர்ல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பேனட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் வரும். இது மற்ற நார்மல் BS4ல பாத்தீங்கன்னா ட்ரம் 3ஏல இந்த கேபிள் வராது. BS4 டிராக்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேபிள் ஒன்று வரும். இதனால பாத்தீங்கன்னா பேனட் ஆட்டோமேட்டிக்கா நிற்கும், ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகாது. இந்த ஷாக் அப்சர்வர் ஃபெயிலியர் ஆனாலும் இது பெஸ்ட் ஒரு அட்வான்டேஜஸ். இது வந்து BS4 வண்டியில் ஒன்று தான் இந்த கேபிள் சிஸ்டம் வரும். டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் 2 யூனிட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனட்டை வந்து லிஃப்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்ஜின்ல ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா 13 சென்சார். BS4 இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 சென்சார் இருக்கும். அந்த 13 சென்சார் என்னென்ன பாத்தீங்கன்னா இன்டேக் மணிஃபோல்டு சென்சார் இருக்கும், எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு சென்சார் இருக்கும், உங்களுக்கு வந்து இன்டேக் மணிஃபோல்டு டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று இருக்கும், கேம் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் ஒன்று வரும், கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் ஒன்று வரும், EGR வால்வு பொசிஷன் சென்சார் ஒன்று வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஃபியூயல் சென்சார் வரும். அடுத்து லோ ப்ரெஷர் ஃபியூயல் சென்சார் வரும். அடுத்து ஃபியூயல் ரயில் ப்ரெஷர் சென்சார் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா EGR வால்வு ப்ரெஷர் சென்சார், EGR வால்வு டெம்பரேச்சர் சென்சார், இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் சென்சார், கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 13 சென்சார் வரும். இந்த 13 சென்சாருக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இது இருக்கும், ECUன்னு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கோட் ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு பட்டன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா டார்க் மோடு. இந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து 2 டைப்பா யூஸ் பண்ணலாம். அதாவது 63 HP இன்ஜினை 57 HP இன்ஜினாவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் மோட்ல போட்டா 63 HP, எக்கனாமிக் மோட்ல போட்டோம்னா இது 57 HP யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி டூயல் மோட்ல மாற்ற இன்ஜின் வேற எந்த கன்சர்ன்லையும் கிடையாது. நம்ம ஜான் டியர்ல இது இந்த இயர்க்கான பெஸ்ட் அட்வான்டேஜ் இன்ஜின். இந்த இன்ஜின்ல கோட்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கீ ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் 7 செகண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்ல ICCன்னு ஒரு கோடு வரும். அது ஜஸ்ட் கோடு தான். அதுக்கப்புறம் திரும்ப 7 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ECUன்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ஃபெயிலியர் வருது அந்த கோடை ஈஸியாக டிரைவர் ட்ராக் பண்ணலாம். நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக என்ன ஃபெயிலியர்னு ஈஸியாக நோட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா DOCன்னு ஒரு யூனிட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டீஆக்சி கேட்டலைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், வேஸ்ட் ஆயில் வந்து இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிலும் கேஸும் வெளில வரும். இந்த யூனிட்ல எப்படின்னா DOCயில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வந்து தான் வெளில வரும், ஆயில் திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும் உள்ளே. அது பேர் தான் DOC, டீஆக்சி கேட்டலைசேஷன் பேர். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து பேஸ்கெட்டட் டர்போ வால்வு என்ற இன்ஜின். இந்த பேஸ்கெட்டட் டர்போ வால்வு இன்ஜின்னா பெட்டர் ஃபியூல் மைலேஜ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் பேர் பேஸ்கெட்டட் டர்போ வால்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சருக்கு எக்ஸ்டர்னல் ஷீல்டு ஒன்று இருக்கும். இது நம்ம வந்து இப்போ ROS ஓட்டிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம சைடில் கை வச்சா ஹீட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டில் கை வச்சோம்னா நம்மளுக்கு இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஒரு பெஸ்ட் சேஃப்டி கவர். சைலன்சர் எக்ஸாஸ்ட் முடிச்சோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பேட்டரி வராது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் பேட்டரி. இந்த 2 லாக்கை ஆகிட்டோம்னா உள்பக்கம் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேட்டரி 75D31 பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். இது வந்து ஃபியூவல் சுலினாய்ட் டைப்பு. இதனால பார்த்தீங்கன்னா ஈஸி ஸ்டார்டிங் வரும். அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர். இந்த ஆல்டர்னேட்டர் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் ஆல்டர்னேட்டர். லைக் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் ஆல்டர்னேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதனால வந்து உங்களுக்கு
பேட்டரி சேவிங் இருக்கும், பேட்டரியோட லைஃப் அதிகமா இருக்கும். அடுத்து இன்ஜின் அப்புறம் பார்க்க போறது கிளட்ச். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கிளட்ச். ஆர்வஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டூயல் கிளட்ச். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆபரேஷன். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினோட பவரை ஈஸியா கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான யூஸ் ஆகுறது கிளட்ச். இந்த கிளட்ச்ல பாத்தீங்கன்னா 5405 BS4ல 2 டைப்ஸ் ஆஃப் கிளட்ச் வருது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெட் கிளட்ச், இன்னொன்னு ட்ரை கிளட்ச். இப்போ நம்ம வெட் கிளட்சுக்கும் ட்ரை கிளட்சுக்கும் உள்ள அட்வான்டேஜ் பத்தி பார்ப்போம். வெட் கிளட்ச் வந்து 5 இயர் 5000 ஹவர்ஸ் அண்டர் வாரண்டி. பட் நம்ம வெட் கிளட்ச் வந்து அடிக்கடி நம்ம பிரிக்க வேண்டாம். ட்ரை கிளட்ச் பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஓட்டுற ஃபீல்டை பொறுத்து ஒரு 1500 ஹவர் ஆர் 1800 ஹவர்ஸ் ஓட்டலாம். இது நம்ம மெயின்டைன் பண்ணுறது டிரைவரை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம். இப்போ நம்ம லைக் இன்ஜின் கிளட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த கியர் பாக்ஸ் வந்து ABCD இதில் அடிஷனல் கீர் ஒன்று இருக்கும். 12+4 கியர் பாக்ஸ் இது ஆக்சுவலாக பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9+3 தான் இருக்கும். இப்போ 12+4. இது வந்து நம்மளுக்கு ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்டர் மைலேஜுக்காக இது வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BS4 எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ். சிங்க்ரோமெஷ் கியர் தான் யூஸ் ஆகும். இதனால நம்மளுக்கு வந்து ஈஸி கியர் ஆப்ரேஷன், ஸ்மூத்னஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஈஸி ஆப்ரேஷனால லைஃப் அதிகம் நம்மளுக்கு கியர் பாக்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபியூல் டேங்க். ஏசி கேபினில் ஃபியூல் டேங்க் வந்து பாட்டமில் வரும். அதாவது இன்ஜின் பக்கத்திலே வந்து பாட்டமில் வரும். பட் நம்ம நார்மல் BS4 டிராக்டரில் ஏசி கேபின் இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மர்காட் மிடில் வரும் டீசல் டேங்க். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல இருக்கும். அதுக்கு தனி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷீல்டோட இருக்கும். இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் டீசல் சேஃப்டி. இது இல்லாமல் இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி 68 லிட்டர் டீசல் டேங்க். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த டீசல் டேங்க்ல டீசல் போடும்போது BS4ல வாட்டர் அதிகமாக மிக்ஸ் ஆகும். அதனால வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு புனல் ஒன்று வந்திருக்கு, வாட்டர் இன் ஃபியூவல் புனல். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்வான்டேஜ். டீசலில் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆகிறத ஈஸியாக தடுத்துடலாம். இதனால வந்து உங்களுக்கு நம்ம அடிக்கடி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள், ஏதாவது வந்து புகை வர்றது, இதுமாதிரி ஸ்மோக்லாம் குறையும். இதில் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கில் இந்த புனலை ஃபிட் பண்ணிட்டு டீசலை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணும்போது வாட்டர் தனியாக பிரிஞ்சிடும். டீசல் வண்டி தான் உள்ளே போகும். அந்த வாட்டர் நம்ம தனியாக எடுத்து செப்பரேட்டாக கொட்டிடலாம். இதனால வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட்டோ வராது. அதனால ஒயிட் ஸ்மோக் கம்ப்ளைண்ட் வராது. உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜான் டியர் ராக்ஷாஃப்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா டபுள் SCV டைப். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் SCV இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் SCV. இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ். அது இல்லாமல் இது ரேர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா எபிசைக்ளிக் பிளானட்டரி டிரைவ்ன்ற இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் வந்து ஆயில் லூப்ரிகேஷன், அவுட்டர் பேரிங் வந்து கிரீஸ் லூப்ரிகேஷன். நம்ம ரெகுலராக வந்து அவுட்டர் பேரிங் வந்து கிரீஸ் அடிச்சு யூஸ் பண்ணோம்னா ரேர் ஆக்சில் பேரிங் ஃபெயிலியர் வராது. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் அட்ஜஸ்டட் வித் ஸ்விங் அரெஸ்டர்ன்ற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிரேக் லைனிங், சிங்கிள் பிளேட் தான் இருக்கும். இதனால ஈஸி மெயின்டெனன்சிங், ஆட்டோமேட்டிக் செல்ஃப் அட்ஜஸ்ட் பிரேக். நம்ம பிரேக்லாம் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே வராது. நம்ம கம்பைன் ஆர்வஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈஸி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரேர் ஆக்சில் சிஸ்டம். இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து MFWD ஆக்சில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சிலோட ஆயில் கெப்பாசிட்டி 4.5 லிட்டர் ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல். 2 சைடு ஹப்புக்கு பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டரு. இது பார்த்தீங்கன்னா எவரி 500 ஹவர்ஸ் ஒன் கம்பல்சரி 2 சைடு ஹப்புக்கு மிடில் 4.5 லிட்டர் கம்பல்சரி ஆயில் மாற்றணும். இதேமாரி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஃபெயிலியரோ பிளானட்டரி கியர் ஃபெயிலியரோ குயிக்காக வராது. இது வந்து 4 wheel drive ஆப்ஷனுக்காக அதிகமாக யூஸ் ஆகும். இது கம்பைன் ஆர்வஸில் அப்படியே இந்த செக்மெண்ட் அப்படியே பேக்கில் போயிடும். இதனால தான் வந்து உங்களுக்கு 4 wheel drive செக்மெண்ட்டே வந்து பெஸ்ட் அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம ஏசி கேபினில் பார்க்க போகிறது டில்ட்டிங் ஸ்டேரிங், டெலஸ்கோபிக் டைப் ஸ்டேரிங் வீல். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹைட்டு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எவ்வளோ வேணும் தூக்கலாம், திரும்ப அந்த ஹைட்டு குறைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஏசி கேபினில் பார்த்தீங்கன்னா 6 AC லைன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லைன் வருது. உங்களுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏசி டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஹாட்டும் இருக்கும் கோல்டும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நாளில் ஒரு மாதிரி ஓட்டலாம், பனி நாளில் ஓட்டுறதுக்கு இந்த கேபின் உள்ள நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கியர் லீவர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வரும். இந்த ஏசி கேபின் பொறுத்த வரைக்கும் கியர் லீவர், ரேஞ்ச் ஷிஃப்ட், கியர் ஷிஃப்ட் ரெண்டுமே ரைட் சைடில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து 2 SCVயோட லிவர். இது ஃபர்ஸ்ட் SCV லிவர், இது செகண்ட் SCV லிவர். இந்த 2 லிவர் பார்த்தீங்கன்னா இது DC லிவர், இது வந்து பொசிஷன் கண்ட்ரோல் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம டேஷ்போர்டு பார்த்தோம்னா இதில் ஹெட்லைட்லாம் இதில் இருக்கும், இண்டிகேட்டர். இதில் ஹெட்லைட் என்னன்னா LED லேம்ப்ஸ் இருக்கும். BS4 பொறுத்த வரைக்கும் LED லேம்ப்ஸ். நம்மளுடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். பீம் வந்து லாங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுமாரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஈஸியாக இருக்கும். நைட்டில் 10-12 மணி வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டலாம். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மாடல்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், ஸ்டாண்டர்ட் மாடல்னு இருக்கும். இதுதான் நம்ம இன்ஜினை 2 வழியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது 63 HP ஸ்டாண்டர்ட் மோடு, எக்கனாமிக்னா வந்து 57 HP. இது பார்த்தீங்கன்னா ஹார்ன் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ICC ECU எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டில் கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பட்டன் 7 செகண்ட் அழுத்தி பிடிச்சினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டில் கோடு வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது ஹைட்ராலிக் வித் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கேட்டகரி 2 இம்ப்ளிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா JD ராக்ஷாஃப்டோட டிராஃப்ட் சென்சிங் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஹோல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் டாப் வந்து டிரான்ஸ்போர்ட் ஹோல், மிடில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஹோல் வந்து டிஸ்கோட ஹோல், அடுத்து பாட்டம் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் ஹோல். இது போட்டு ஓடுறது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் SCV டைப்ன்றது இதுதான், 2 SCV டூயல் SCV இந்த ஏசி கேபின். ஹைட்ராலிக் ஆயில் பிரீத்தர்.
இதை கேப்பை கழிச்சு நம்ம ஹைட்ராலிக் ஆயில் டாப் அப் பண்ணணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ரிசர்வ் டேங்க் ஏசி கேபின்கானது. இப்போ நம்ம ஜான் டியர் BS4 5405 ஏசி கேபின் பற்றி வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம டீலர்ஷிப் எங்கே இருக்குன்னா தி பாண்டி ஃபார்ம் மிஷினரி நியர் ஆவின் மில்க் டிப்போ கண்டமானடி விழுப்புரம். நம்ம விழுப்புரம் பாண்டி ஃபார்ம் மிஷினரி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மெயின் பிரான்ச்சு. நம்மளுக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ஒரு பிரான்ச் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. அடுத்து செஞ்சியில் ஒரு மெயின் பிரான்ச் இருக்குது.